Hey buddies, welcome to Dose of Take Cook. ஸோ எஸ் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் சிடிஎம் பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐம் ஸோ சாரிடா. ஏன்னு தெரில, எனக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளேயே போக முடியல. ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நானும் ட்ரை பண்ணேன், பட் ஐ ஃபெயில்ட். மேபி என் மைண்ட் ஃபுல்லாக டெட்லி டிவோஷன் தான் இருக்குது, அதனாலேயா கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டும் அந்தளவுக்கு காட்ட மாட்டேறீங்க. அதனாலேயே என்னமோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குதுடா அந்த எஃப்எஃப் எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. தெரில, ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. ட்ராப் அவுட் பண்ணிடலான்னு தோணிகிட்டே இருக்குது. பட் ஓகே, கொஞ்சம் பிரேக் எடுத்து கூட பண்ணணுன்னு தோணுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. மேபி கொஞ்ச நாள் கழிச்சு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் போடுறேன். அப்படி இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ தேவோட ஃபோன் ரிங்காக இருந்திருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு தேவோங் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க இன்னொரு ரூமுக்கு போயிருப்பான். அங்கே அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு லேடி அவங்க வீல் சேர்லேருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்படியே பதட்டமாக உள்ளே போயிருப்பா தேவோங். அதோடு தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாண்டா. ஸோ இங்கே அப்படியே ஜங்கூக் தேவோங் போனதுக்கப்புறம் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். அப்படியே அங்கே இருக்க சிங்க்கு முன்னாடி நின்றுட்டு அவன் எதிரில் இருக்க மிரரில் அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்ருக்கா ரொம்ப நேரமாக. அப்படியே ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக, ஹேர்லாம் ரொம்ப மெஸியாக, ஐஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப நேரமாக அவன் ஃபேஸையே அப்படியே ஸ்டார் பண்ணிகிட்ருக்கான். ஐ டோன்ட் லைக் த வே வாட் யூ பிகேம் நவ். திஸ் இஸ் நாட் யூ, ரைட்? இது நீ கிடையாது ஜங்கூக். நீ இப்படி இருந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது நீயே இல்லை, வேறு யாரும் மாதிரி இருக்க. வேர் இஸ் த ஸ்பார்க் இன் யூ? நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் நீயே சேஞ்ச் ஆகிட்ட? மேபி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் வாட் எவர் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஐ கான்ட் ஃபைண்ட் த சேம் ஜங்குக் எனிமோர். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா அவங்களே மிஸ் பண்ணுற மாதிரி? வெல், ஹியர் ஐ எம் மிஸ்ஸிங் மை செல்ஃப், மிஸ்ஸிங் மை சார்ம். எனக்கு அழுகிறதே பிடிக்காது, ஆனால் என் லைஃபை இப்போ அழுகையாக மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் அழறேன், லிட்ரலி எல்லாத்துக்கும். அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹேட் இன் மீ த மோஸ்ட். எனக்கு நான் இவ்வளோ வீக்காக இருக்கிறது பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி இருக்கேன்? நீ இப்படி இல்லை ஜங்கூக், இது நீ கிடையாது. யூ ஹாவ் ஆல்வேஸ் பீன் த ஸ்ட்ராங்கஸ்ட். ஆனால் இப்போது அந்த ஸ்ட்ராங்னஸ்லாம் எங்கே போச்சுனே தெரில. Now you are the weakest boy ever. Yes, you are so weak. நீ இவ்வளோ வீக்காக இருக்கனால தான் உன்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல. Why are you so weak? அப்படின்னு அப்படியே அந்த மிரரில் ஒரு பஞ்ச் பண்ணுறான். அப்போ குத்தின கையில் அப்படியே அடிபட்டு பிளட்டு ட்ரிப்பிங் ஆகுது. அப்போ அப்படியே கையை பிடிச்சிட்டே அப்படியே வாலில் சாஞ்சு உட்காந்துடுறான் கீழே. Not only me, everything has changed. இங்கே ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறது அவன்தான். அப்படியே தலையை அந்த வாலில் சாய்ச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். த பாய் ஐ யூஸ் டு நோ, த பாய் ஐ யூஸ் டு லவ். அது இவன் கிடையாது, இல்லவே இல்லை. நான் பார்த்து பழகி அவ்வளோ லவ் பண்ண பையன் இவன் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷனால இவ்வளோ சேஞ்ச் ஆக முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் லவ் பண்ணவனுக்கும் இவனுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ். நான் லவ் பண்ணது இவனை இல்லை, அவன் அப்படி ஆப்போசிட். அவனுக்கு டாக்ஸிக்னாலே என்னன்னு தெரியாது. ஆனால் டாக்ஸிக்கோட மொத்த உருவமாக மாறி இருக்கான். அது எப்படின்னு தான் என்னால் ப்ராசஸ் கூட பண்ண முடியல. 5 years பேக் நான் தான் ஹாப்பியஸ்ட் சோல் இன் த ஹோல் வேர்ல்ட். ஆனால் இப்போது டெட் பாடி மாதிரி இருக்கேன், செத்த போன மாதிரி, உணர்ச்சி இல்லாத வெறும் உடம்பா. என்னைக்காவது ஒரு நாள் பழைய மாதிரி அவன் மாறிட மாட்டானான்னு அந்த ஒரு சின்ன ஹோப்பில் தான். ஏன்னா என்னால் என்னோட லவ்வை விட்டு கொடுக்க முடியல. அவனை இந்த நிலைமையில பார்க்கவும் முடியல. அவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கான்? எதுவுமே ஓப்பனாக அவன்கிட்ட பேசவும் முடியல. எத்தனை டைம் கேட்டாலும் அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறான்.
ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் கோயிங் த்ரூ, பட் என்ன ஆனாலும் விட்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குது. அவன் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எனக்கு அவன் அவ்வளோ ப்ரோக்கன் சேட் சோலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஐ கேன் சேஞ்ச் ஹிம்னு சொல்ல முடியல, பட் ஐ விஷ் அவன் பழைய மாதிரி மாறி எனக்காக வேணாம், அவனுக்காக அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும். அவன் எவ்வளோ சோல்ஃபுல்லாக சிரிப்பான், ஆனால் இப்போது அவன் முகத்தில் சிரிப்புன்ற ஒன்றே பார்க்க முடியல. தட்ஸ் ஹர்ட்ஸ் மீ ஸோ மச் ரியலி. அப்படின்னு பேசும்போது அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் அப்படியே வழிஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படியே இங்கே ரைட் சைடு வந்தா வேறு ஒரு ரூமில் தியோங் போன வேகத்தில் அந்த லேடியை தூக்கி அப்படியே அந்த வீல் சேரில் அகெயின் ப்ராப்பராக உட்கார வைக்கிறான். அவள் ஃபேஸில் அவ்வளோ கன்சர்ன் தெரியுது. அப்படியே நல்லா உட்கார வச்சுட்டு அவங்க பக்கத்துலேயே அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காடுறான். அப்படியே அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, மா என்னம்மா எப்படி எப்படி கீழே விழுந்தீங்க? ஓகேவா? நீங்கள் கை ஏதோ சொல்லிக்கல கீழே விழுந்தனால அடி ஏதோ பட்டுருச்சா? மா என்னம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள் பக்கத்துலேயே வச்சு கொடுத்துருக்கேன், அப்புறம் எதுக்குமா? எதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு உள்ளேருந்து வெளியே வந்தீங்க? பெட்ரூமை விட்டு ஏம்மா வெளியே வரீங்க? வீல் சேரை ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணிங்களா? வந்து செவுத்தில் மட்டும் கீழே விழுந்திருக்கீங்க. இது கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்காது, வேணும்னே பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? அப்போ அவங்க அம்மா எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்களால பேச முடியாது, பட் அட்லீஸ்ட் ஏதாவது ரியாக்ஷனாவது கொடுக்கலாம், அது கூட கொடுக்காம உட்காந்துருக்காங்க. அம்மா உங்களை தான் கேட்குறேன், ஏன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். இதோட எத்தனை டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணாதீங்கன்னு. ஏம்மா உங்களுக்கும் என் கூட இருக்க பிடிக்கலையா? ஏம்மா எல்லாரும் என்னை விட்டு போகணுன்னே நினைக்கிறீங்க? நான் நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எனக்கு பிடிச்சவங்கள என் கூடவே பத்திரமா வச்சுக்கூட நினைக்கிறேன், அது தப்பா? உங்களை உங்கள் 2 பேரையும் இந்த உலகத்துலேருந்தே தள்ளி வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அதில் என்னம்மா தப்பு இருக்கு? நல்லா தானே பார்த்துக்கிறேன். அப்புறம் ஏம்மா அவன் தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டான்? அட்லீஸ்ட் நீங்களாவது. என்னம்மா அப்பா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அதனால தான் இப்படிலாம் பண்ணீங்களா? சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அப்படியே கீழே பார்த்துட்டு சைடாக திரும்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அதான் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு இப்படியே இருக்க போறீங்க? அவரை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், ரொம்ப தூரமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவரால் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் உயிரோடு தான் இருக்காரான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, தெரியவும் தேவையில்ல. அந்த ஆளை போய் ஏமா இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் உங்களை அவ்வளோ ட்ரூவாலாம் லவ் பண்ணல, ஆனால் நீங்கள் இன்னுமா அவரை நினச்சிட்டு ஏம்மா? அப்போ அவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே கண்ணீர் தேங்கி நிற்குது. ஸ்லோவாக மறுபடியும் திரும்பி தியோங்க பார்க்குறாங்க. அப்படியே அவனை பார்த்து லைட்டாக தலையை மட்டும் ஆட்டுறாங்க இல்லைன்ற மாதிரி. அப்போ தியோங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, எமோஷ்னலாக ப்ரோக் ஆகிற மாதிரி இருக்கான். அப்போ டக்குன்னு அப்படியே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே அவங்க மடியில் தலையை வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். மா இப்படி பண்ணாதீங்கம்மா, வேணாம்மா வேணாம், இப்படி பண்ணாதீங்க. எனக்கு வீக்காக இருக்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களால் மட்டும்தான் என்னை வீக் ஆக முடியும். நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் எனக்கு வீக்காக ஃபீல் ஆகுது, ரொம்ப வீக் ஆகுறேன். ஐ டோன்ட் வாண்ட் பி a வீக். எனக்கு வீக்காக இருக்க வேணாம். அவர் உங்களுக்கு வேணாமா? வேணாம், உங்களை லிட்ரலாக கொண்டிருப்பாங்க. அவரை போய் எப்படிம்மா இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க? ஒத்துக்கிறேன், அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணார்தான், நீங்களும் பண்ணீங்க. ஆனால் எப்படிம்மா உங்களை போய் எப்படிம்மா சந்தேகப்பட தோணுச்சு அவருக்கு? அது மட்டும் இல்லாமல் என்னதான் கோவம் இருந்தாலும் எவ்வளோதான் லவ் பண்ணியிருந்தாலும் எப்படிம்மா கத்தி எடுத்து குத்தி இருப்பாரு? உங்களை கொண்டுட்டு நீங்களே இல்லாமல் போயிட்டீங்கன்னா அவர் என்னம்மா பண்ணுவார்? அதை பற்றி அவர் யோசிச்சாரா?
இல்லை இல்லை, உங்களை பற்றி யோசிக்காத மனுஷனை நீங்கள் ஏம்மா இப்படி உருகி உருகி வேணாம்மா. உங்களை உங்களை என்னால் விட்டு தர முடியாது. உங்களுக்கு தெரியும்ல உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. எனக்குன்னு என்னை முழுசாக ஏற்றுக்கிட்ட ஒரே ஒரே பர்சன் நீங்கள் தான்மா. மற்ற எல்லாரும் என்னை ஜஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்கன்னு. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் என்னை எந்த ஜட்ஜும் பண்ணதில்லை. நான் எப்படியோ அப்படியே என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு லவ்வும் காட்டுறீங்க. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நான் இப்போ எனக்கு கூட தான் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். எனக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அந்த ஆள்கிட்ட. அவர்கிட்ட நீங்கள் இருந்தால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாதுமா. சந்தோஷத்தை தாண்டி உங்களை கொன்றுவான். அவர் ஒரு மிருகம்மா, மிருகம், ராட்சச. அவரை நம்பாதீங்கம்மா அப்படின்னு அழுக வர்றதை கூட அப்படியே தம் கட்டி ஸ்டாப் பண்ணிட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்காத்தே அவங்க. அவனுக்கு அவன் அழுகிறது சுத்தமாக பிடிக்காது. அழுதா வீக்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பர்சன். ஸோ அப்படியே முட்டி போட்டு அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு அவ்வளோ பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அப்படியே அழுதுட்டே அவன் தலையில் கை வச்சு அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. அந்த அந்த மிருகம் இங்கே வராது. நான் வர விட மாட்டேன். உங்களை நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன். அதை தாண்டி எனக்கு ஒன்றுமே பெருசு இல்லை. அவர் கூட இருந்தப்ப உங்களால் ரெஸ்ட்டு எடுக்க முடியாதுல்ல. ஆனால் நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கேம்மா. நீங்கள் எவ்வளோ வேணுமோ ரெஸ்ட் எடுங்க. உங்களை நான் பார்த்துக்கிறேம்மா. நான் பார்த்துக்கிறேன். உங்களையும் ஜங்குக்கையும் நான் நல்லா பார்த்துப்பேம்மா. நீங்கள் என்ன நம்புறீங்கல்ல? அப்படின்னு நிமிந்து பார்க்குறான். அவள் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவங்க அம்மாவும் தியாங்கோட ஹாப்பினஸ்க்காக அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தலையாட்டுறாங்க. தியாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. இது போதுமா, இது போதும். நீங்கள் என்ன நம்புறீங்க, அது போதும். ஆனால் ஜங்குக்கு ஏமா என்னை புரிஞ்சிக்கவே மாட்றான். எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்றாமா. என்னை நம்பவும் மாட்றான். எனக்கு அவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரிலம்மா. நான் அப்படி என்னம்மா குறை வச்சேன்? அவனுக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லைம்மா. எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். அவனை அப்படி தாங்குறாம்மா. லிட்ரலாக அப்பா உங்களை எப்படி லவ் பண்ணாரோ அதே மாதிரி அதை விட மேலே அந்த மாதிரி நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அதேம்மா அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னதான் அப்பா மிருகமாக இருந்தாலும் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுவார் இல்லைம்மா. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு டைம் அழுகும்போதும் நான் போய் கேட்பேன், ஏன்ப்பா அம்மாவை அழ வைக்கிறீங்கன்னு கேட்பேன். அதுக்கு அவரு, இதெல்லாம் என்னோட லவ், நான் இப்படி தான் அவளுக்கு காட்டுவேன், டார்ச்சர் பண்ணுறது தான் அவரோட லவ் லாங்குவேஜ்னு சொல்லுவார்மா. அதுதானம்மா நானும் பண்ணுறேன். அதேம்மா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியல. இதுக்கு மேலே எப்படி என்னோட லவ்வாக காட்டுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. த வே ஐ கேர், த வே ஐ லவ், எதுவுமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னம்மா நான் பண்ணுறது? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் ஹிம் ஹாப்பி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவன் கோஆப்ரேட் பண்ண மாட்டாமா. எனக்கு அவனை ஹாப்பியாக தான் வச்சுக்கணும். ஆனால் அவன் என் பேச்சை மதிக்காமல் இருக்கும்போது எனக்கு செம்மையாக கோவம் வருதுமா. அவனை அழுக வச்சுட்டே இருக்கணுன்றது என்னோட இன்டென்ஷன் இல்லை. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனை அவன் தான்மா மேக் பண்ணுறான். எனக்கு அவனை லவ் பண்ணணும் அளவுக்கு அதிகமாக. அதே மாதிரி அவனுக்கும் என் மேலே இருக்கணும் லவ். அதான் எனக்கு வேணும். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன பிடிக்கலம்மா. அது இன்னும் என்ன அப்படி ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு சொல்ல தெரில. அது ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி ஆக்கிடுது. அவன் நடந்துக்கிறது, அவன் பேசுறது, அது எல்லாமே என்னை போட்டு ஒரு மாதிரி பண்ணிடுது. ஏம்மா, உங்களால் பேச முடிஞ்சிருந்தா நீங்கள் அவனுக்கு சொல்லி புரிய வச்சுருப்பீங்களம்மா. ஏன்னா நான் எப்படி சொன்னாலும் அவனுக்கு புரியவும் மாட்டேங்குது. அவனுக்கு புரிகிற மாதிரி நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கான். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. எந்த ஒரு அம்மாவும் அவங்க பையனை இப்படி பார்க்கறதுல கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும்.
அவங்களுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது தன் பையன் இப்படி வளர்ந்துருக்கானேன்னு சொல்லிட்டு. அவங்க மனசில் இருக்க பெரிய பாரமே இதுதான். பட் சேட்லி அவங்களால எதுவும் வெளியே சொல்ல முடியாது. அப்படியே அந்த ஹர்ட்ஃபுல் ஐஸோடையே தேவங்க பார்த்துட்டு இருக்காங்க சைலண்ட்டாக. அப்போத்தே அவங்க அப்படியே சடனாக எழுந்துட்டு, சாரிம்மா, தேவையில்லாமல் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணி, சாரி, இதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஏன் ஜங்குக்கில் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான், என்னை புரிஞ்சுப்பான். சரி வாங்க, நீங்கள் தூங்கணும், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே அந்த வீல் சேரை தள்ளிட்டு போகிறான். ஸோ அவங்கள படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் அவங்கள ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கை பார்த்தா ரொம்ப நேரம் பாத்ரூம்லேயே இருந்துட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வெளியே வர்றான். அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு வேகத்துலேயே ஒரு ரூம்குள்ளே போகிறான். அங்கே அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே போன உடனே ஒரு டேபிளில் அப்படியே மேலேயே எல்லாமே இருக்குது, லைக் சம் திங்ஸ்லாம் போதைப் பொருள் மாதிரி. ஸோ அங்கே போய் நின்றுட்டு அதையே ஒரு மாதிரி ஸ்டார் பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக். தென் அப்படியே அதை கையில் எடுத்து பார்க்குறான். தியாங் சொன்ன மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஜங்குக் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த திங்ஸ் தான். ஸ்கூல் டைம்லேயே அப்படியே ஒரு மாதிரி தான் இருப்பான் ஜங்குக், லைக் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆகி அந்த மாதிரி. ஸோ அப்படியே அதை கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். தென் அப்படியே அதை எடுத்துகிட்டு வெளியே வந்து டக்குன்னு ஒரு துணி எடுத்து அவன் கையில் டைட்டாக கட்டுறான். அப்போ அப்படியே வேக வேகமாக அந்த ஊசியில் மருந்து இறக்கி அப்படியே நரம்பில் போய் குத்தி போடலான்னு போகிறான். அப்போது கரெக்டாக அந்த ரூமுக்கு தேவங்க வந்துடுறான். அப்படியே அவன் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றான். ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். டோர் ஓப்பன் ஆனதும் ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். தேவங்க உள்ளே வந்ததும் ஜங்குக்கை பார்த்துட்றான். அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்ததும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான் தேவங். அவன் கேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அந்த ரூமே ஒரு மாதிரி டெட் சைலன்ஸாக இருக்குது. ஜங்குக்கோட பாடியெலாம் அப்படியே ட்ரெம்ப்ளிங் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே தேவங் வந்ததுலேருந்து ஐஸ் எடுக்காமல் பார்த்துட்ருக்கா ஜங்குக் அவனையே. அப்போ தேவங் அப்படியே ஷார்ப்பாக பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஜங்குக் கிட்ட வர்றான். Do it. Theo, I said go on. போடு, ஊசி போடு, I want to watch. தியாங்க அப்படி ஸ்ட்ராங்காக பேசிட்டு கிட்ட வரும்போது அவள் ஆறா அப்படியே ஜங்குக்கை வீக் ஆகுது. தியாங் பக்கத்தில் வர வர ஜங்குக்கோட grip அப்படியே லூஸ் ஆகுது அந்த இன்ஜெக்ஷன்லேருந்து. அப்போ டேவும் அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக் ஊசி வச்சிருக்க கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். Butterfly, after all these years, this is what you choose over me, அப்படின்னு ஒரு மாதிரி ஃபியூரியஸில் அந்த சிரிஞ்சனை பிடுங்கி அப்படியே வாலில் தூக்கி எறிகிறான். அது அப்படியே வாலில் போய் பட்டு ஷட்டர் ஆகுது. அதை பார்த்து செம்மையாக பயந்துடுறா ஜங்குக். அப்படியே பயத்தில் கண்ணை டைட்டாக மூடுறான். Don't you dare to close your eyes. Look at me. Please. Please what? Please what, Jungkook? I was just stressed. Please. Stressed out. Good. Then stress yourself on me. அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை தள்ளி அந்த வாலில் அப்படியே பின் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே ஷேக்கியாக ப்ரீத் பண்ணுறான். Butterfly, you are mine to ruin, not yours. Got it? Stop. Just stop this all. ஏன் தேவங்க இப்படி இருக்க? You don't understand anything about me. அப்படியா? Then make me understand. அப்படின்னு அப்படியே க்ளோஸாக வரான். ரொம்ப க்ளோஸாக. Stop acting like you own me, Theong. You can't just control me. What do you mean? Of course I own you. Don't you know that? Also, யார் சொன்ன உன்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு? I can control you. அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக வந்து ரெண்டு பேரும் மூச்சு காற்றும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான்.
அப்படியே அவன் தம் ஃபிங்கர் வச்சு சவுக்கோட உதட்ட அப்படியே ஒரு மாதிரி தேய்க்கிறான். சவுக்கோட உதடெல்லாம் ஒரு மாதிரி ட்ரிம்பிள் ஆகுது. தேவங்க அதை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே இழுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த மொத்தத்தில் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸே இல்லை. அப்படியே ஸ்ட்ராங்காக ஃபியூரியஸாக அக்ரெசிவாக பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் மூச்சு முட்டுற வரைக்கும் நல்லா அடிச்சிட்டு, எங்கிட்ட இருந்து உன்னால் எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது, அதை விட ஒரு ஃபியூ மினிட்ஸ் உன்னை தனியாக விட்டுட்டு போனேன், திருப்பி வர்றதுக்குள்ளே என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணி, எதுக்கு இதெல்லாம் உனக்கு? இப்படிலாம் நீ பண்ணினா என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சு என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு இந்த கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். என் கூட வா அப்படின்னு அப்படியே தூக்கிக்கிறான் ஜங்கூக்க. ஜங்கூக் அப்படியே துள்ளுறான் தேவங்கோட ஆர்ம்ஸில். ஜங்கூக், பி அ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறான். என்னை விடு. எங்கே விடு? கீழே இறக்கி விடு தேவ். உன்னால் நிற்க முடியாது பேபி, யூல் பிரேக் டவுன். எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிக்காத. எனக்கு தெரியும் என்னால் என்ன முடியும் என்ன முடியாதுன்ட்டு. எனக்கு கீழே இறக்கி விடுன்னு சொல்கிறல்ல அப்படின்னதும் தேவங்க அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு ஜங்கோக்கா கீழே இறக்குறான். ஜங்கோட கால் தரையில் பட்டதும் அவனால் ஸ்டடியாக நிற்க கூட முடியல. அவன் எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்கனால அவனால் ஸ்டாண்ட் கூட பண்ண முடியல. அப்படியே கீழே விழுக போகிறான். அப்போத்தையும் அவங்க பிட்டராக ஒரு மாதிரி சக்கல் பண்ணிட்டு அப்படியே ஜங்கோட வேஸ்ட்டை பிடிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல, see, you can't even stand without me. ஆனால் நீ என்ன நினைக்கிற, என்னை விட்டு போய் நான் இல்லாமல் வாழ்ந்துடலான்னு? ஜோக்ஸ் ஆன் யூ அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ்லேயே ஒரு மாதிரி ஸ்கேரியாக பேசுகிறான். அதுவே ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. தென் ஜங்குக்கு அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறா தேவாங். ஜேகேவை விட்டு தள்ளி போகிறதுக்கு முன்னாடி அவள் காதுகிட்ட வந்து, பட்டர்ஃப்ளை, இதுவே லாஸ்ட் டைமாக இருக்கணும் நீ அதெல்லாம் தொடுறது. இன்னும் ஒரு டைம் அதை நீ எங்கேயும் தொடுறத பார்த்தேன், உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நாக்கிடுவேன் அப்படின்னு அவன் காதுகிட்ட சொல்லிட்டு அப்படியே தள்ளி போகிறான். அப்படியே தள்ளி போயிட்டு அவன் கையில் வாட்ச்லாம் கட்டியிருப்பான், அதை அப்படியே கழட்டி வச்சிட்ருக்கான். ஜங்குக் அப்படியே தேவங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ சடனாக ஒரு பெரிய சைஸ் ஸ்பைடர் ஜேகே கால் மேலே ஏறி ஓடுது. ஜங்குக் அப்படியே ஜெர்க்காயிடுறான். தேவங்க அதை ஸ்லோவாக திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறான். ஈவன் திஸ் டைனி லிட்டில் திங் வாண்ட்ஸ் டு டச் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு அது 2 விரலில் பிடிச்சி எடுத்து ஜேகே ஃபேஸ் கிட்ட கொண்டு போய் காட்டுறான். யூஆர் ஸ்கேர்ட் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே வெளியே போகிறான். ஜங்கு கிட்ட இருந்து பிடுங்கி தூக்கி போட்டு உடச்சிருப்பல்ல ஊசி, ஸோ அதை போய் எடுத்துட்டு எகெயின் அப்படியே உள்ளே வரான். ஜங்கு கூட ஐஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஹெட்போர்ட் கிட்ட தள்ளி தள்ளி போகிறான். தேவங் தேவங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோட பார்க்குறான். பட் தேவங் அப்படியே க்ளோஸாக வந்து ஜேகே கூட ஐ கான்டாக்ட் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்பைடரோட பாடியில் அந்த ஊசியோட டிப்பை வச்சு அழுத்துறான். அந்த ஸ்பைடர் அப்படியே துடிக்குது. அதை பார்த்த உடனே ஜேகே அப்படியே ஃப்ளின்ச் ஆயிடுறான். தேவங் ஸ்டாப் ப்ளீஸ். ஏன் இதே ஊசியை உன் உடம்புல நீ வச்சு இறக்கும் போது பயப்படலல்ல, இப்போ என்ன அப்படின்னு ஸ்லோவாக அந்த நீடில் இன்னும் ஆழமாக இறக்குறான். அதை பார்க்கும்போது ஜேகே அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி அப்படியே ஹோல் பாடி ஷேக் ஆகுது. அந்தளவுக்கு ஜேகேக்கு அது டிஸ்டர்பாக இருக்குது. குட், பி ஸ்கேர்ட் ஜங்குக். ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் வாட் திஸ் திங் கேன் டூ டு யூ அண்ட் வாட் ஐ கேன் டூ டு எனிதிங் that tries to come near you அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடரில் குத்திருந்த நீடில் அப்படியே எடுத்துடுறான். அது அப்படியே துடிக்கிறதே நின்றுது, மீன்ஸ் செத்து போயிடுச்சு. அப்போ அதை அப்படியே ஜேகே ஃபேஸ் கிட்ட கொண்டு போகிறான். என்ன சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் அப்படியே ஒரு பயத்திலே தலையாடுறான். ஜங்குக்கோட டெரிஃபைடு ஐஸை பார்த்துட்டு ஒரு ஸ்மால் சாடிஸ்டிக் ஸ்மைல்
அவள் லிப்ஸில் ப்ளே ஆகுது. தென் அந்த செத்துப்போன பூச்சி அப்படியே தூக்கி போட்டுட்டு ஜேகே பக்கத்தில் நெருங்குறான். தியாங் டோன்ட் அப்படின்னு சொல்லும்போதே தியாங் அப்படியே அந்த பெட்டில் ஏறி ஜங்குக் மேலே போகிறான். ஜேகே தியாங்கோட 2 ஆர்ம்ஸ்க்கும் நடுவில் இருக்கான். நான் நான் வேணும்னு பண்ணல. ஐ வாசன்ட் திங்கிங். எக்ஸாக்ட்லி. யூ டோன்ட் திங்க். யூ நெவர் டூ. பட் ஐ திங்க் ஃபார் யூ. ஐ ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு அவன் ஃபோர்ஹெட்டை ஜவுக்கோட ஃபேஸில் வச்சு அழுத்துறான். ஈவன் ஃப்ரம் திஸ் டைனி ஸ்பைடர்ஸ் ஆர் ஈவன் ஃப்ரம் யுவர் செல்ஃப் ஐ வில் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு ஜவுக்கோட ஜாவை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு யூ ஆர் மைண்ட் ஜங்குக். ஐ டிசைட் வாட் ஹர்ட்ஸ் யூ. உன்னை எது ஹர்ட் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அண்டர்ஸ்டூட். அப்போ ஜங்குக்னால எதுவும் பேசக்கூட முடியல. சைலண்ட்டாக தலையை மட்டும் நோட் பண்ணுறான். அப்போ தான் தியாங்க் அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அப்படியே ஸ்மக் பண்ணிட்டு ஜங்குக்கு ஒரு முத்தம் கொடுக்குறான். அப்போ ஜங்குக் அப்படியே பயந்துகிட்டே இருக்கும்போது தியாங் எதுவுமே பண்ணாமல் ஜங்குக் மேலேருந்து கீழே இறங்கிடுறான். லைக் சைடாக படுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு கடல் பண்ணிட்டு படுத்துக்கிறான்.